ஆனா ஆமாப்பா, எல்லாருமே சொல்றாங்க நம்ம நெனச்சா திருச்செந்தூர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்துட்டு இருக்க கிளிப் தான். இதுவரைக்கும் திருச்செந்தூர் 3 டைம்ஸ் போயிருக்கேன். இப்ப போக போறது 4th டைம். யூசுவலா எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம நெனச்சா திருச்செந்தூர் போயிட முடியாது, அது கடவுள் நெனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 3 டைம்ஸுமே எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவ்ளோ சூப்பரா ஸ்மூத்தா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த டைம் கிளம்புறப்போ அவ்ளோ தடங்கள் இருந்துச்சு. பவர் கட் ஆகுறது, மழை வர்றது, வர ரூட்ல இந்த மாதிரி மரம் விழுந்து வண்டியெல்லாம் வச்சுட்டு போலீஸ்கார் நிக்கிறது அப்படின்னு எல்லா தடைகளையும் மீறி நான் வந்து திருச்செந்தூர் போய் ரீச் ஆயாச்சு. நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னா, கடவுள் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா அது யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இது வந்து 4th டைம். இன்னைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது கோவிலில். ஸோ வந்த உடனே கடலில் வந்து காலை நினைச்சிட்டு அப்படியே ஆழிக்கிணறு போய் தண்ணி தெளிச்சிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடலில் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக. அது என்னமோ தெரியலங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கடலில் குளிக்கிறது முங்குறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது ஏனே தெரியல. என்ன மாதிரி வேற யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு பார்க்குறேன். ஸோ கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுக்கு காஃபியை குடிச்சிட்டு கோவில் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. அங்கே பார்த்தா செம்ம ரஷ். 100 ரூபா தரிசனத்துலேயே அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. நான் 100 ருபீஸ் தரிசனமில் போனப்போ 1.5 hours to 2 hours நின்னோம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தர்ஷனுக்கு 2வது வாட்டியும் போய் பார்த்தேன் சாமியை. அதில் போனப்போ 2.5 hours ஆச்சு. ஒரு வழியாக கடவுளை 2 டைம் சூப்பராக வந்து பார்த்தாச்சு. கோயில் கும்பாபிஷேகம் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். பை.